Hi to all. இந்த வீடியோவில் நம்ம அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பைனரி ஆப்ரேட்டர் எப்படி அப்படின்னா ரெண்டு ஆப்ரேண்டுக்கு நடுவில் தான் அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். எது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான் சொல்றோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு சிங்கிள் ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு கீழே வந்துடும். டபுள் ஈக்குவல் டு மட்டும்தான் ஈக்குவலான்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர். அடுத்து நாட் ஈக்குவல் டு ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள் அண்ட் த ரிசல்ட். எப்பவுமே ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது 1 ஆர் 0 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணலாம் பாருங்க. 7 less than 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ரிசல்ட் ட்ரூ, நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. அடுத்தது ட்ரூ மீன்ஸ் இந்த இடத்துல 1 கிடைக்கும். அடுத்தது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லெஸ் தேனான்னு செக் பண்ணோம் இல்லை, அடுத்து ஈக்குவல் டுவான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆன்சர் கிடைச்சிருச்சு, ட்ரூங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல 1 தான் வரும். அடுத்தது கிரேட்டர் தேன் 10 கிரேட்டர் தேன் 7 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நம்மளுக்கு இங்கே ட்ரூனாலும் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த இடத்துலையும் கண்டிஷன் ட்ரூ தான். ஒன்னா கிரேட்டர் தானா இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவல் டுவா இருக்கணும். இந்த இடத்துல ஈக்குவல் டுவா இருக்கு, ஸோ கண்டிஷன் ட்ரூ, நம்மளுக்கு ஆன்சர் 1. அடுத்தது ஈக்குவல் டு 1 செக் பண்றோம். அதாவது ரெண்டு வேரியபிளை ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். 10 ஈக்குவல் டு 7 செக் பண்றோம். கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னா நம்மளுக்கு அவுட்புட் 0. அடுத்தது 10 அடுத்து நாட் ஈக்குவல் டு 10 நாட் ஈக்குவல் டு 7. நம்மளுக்கே தெரியும் 10 7 ஈக்குவல் கிடையாது, அதைத்தான் அந்த ஆப்ரேட்டரும் சொல்லுது. ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ, ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல எப்படி ஆன்சர் கிடைக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதவே ப்ரோக்ராமைஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். சி ப்ரோக்ராம்ல இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. as like that as input stdio.h. இதில் வந்து stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் printf scanf யூஸ் பண்ணுறது தெரியும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள கம்பைலர் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது int equal to 9 ஏங்கிற வேரியபிள் இன்டீஜர் டைப்ல 9ங்கிற வேல்யூவோட இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பிங்கிறதுல பார்த்தீங்க int b, அதாவது 2 byte 4 byte, அதாவது மாடர்ன் கம்பைலராக இருந்தால் 4 byte மெமரி அலோகேட் பண்ணிட்டு அதுக்கு ஏங்கிற நேம் வச்சுட்டு அதில் 9ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கும். பிங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு பிங்கிற 4ங்கிற வேல்யூ உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் மெமரி அலோகேஷன் ஃபார் ஏ அண்ட் பி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா printfல ஏ கிரேட்டர் தேன் பியா அப்படின்னு செக் பண்ணிட்டு %d, இது டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த %dக்கு பதிலாக இந்த கமாக்கு அடுத்தது என்ன இருக்கோ அந்த ஒர்க் நடக்கும். இந்த இடத்துல கமாக்கு அடுத்தது என்ன இருக்கு, ஏ கிரேட்டர் தேன் பி. கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்குறோம். 9 கிரேட்டர் தேன் 4 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 1. அடுத்தது a கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. இந்த இடத்துல அதுதான் 9 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. இங்கேயும் நம்மளுக்கு 4 கண்டிஷன் ட்ரூ, ஸோ 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது 9 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ ஆன்சர் 0. அடுத்தது 9 less than 4 condition false, so answer 0. next பார்த்தீங்கன்னா a equal to b ஆன்னு கேட்டிருக்கோம். அதாவது 9 equal to 4 condition false, so falseனா நம்மளுக்கு 0 கிடைக்கும். அடுத்தது a
நாட் ஈக்குவல் டு பி, அதாவது 9 நாட் ஈக்குவல் டு 4. ஆமாம், 9ம் 4ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், சாரி ட்ரூ. ட்ரூன்னா நம்மளுக்கு ஆன்சர் 1. இப்போ என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் 1 1 0 0 0 1 இதான் நம்மளுக்கு ஆன்சரில் டிஸ்பிளே இருக்குது. இந்த பிரிண்ட் ஆஃப்குள்ளே இருக்கிற a கிரேட்டர் தென் b அப்படியே இருக்கும். கோலனுக்கு அடுத்தது இந்த பர்சன்டேஜ் டிக்கு பதிலாக அந்த 1 வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.